ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது சண்டே மார்னிங். சாட்டர்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தனால டயர்டாக இருந்துச்சுன்னு லேட்டாக எழுந்திரிச்சோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரன்ச்சாக சாப்பிட்றலான்னு மார்னிங் அடை மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். வாழைப்பூ அடை தான் பண்ணலான்னு இருந்தேன். வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் 2 minutes மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். அடையோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடைக்கு அன்றைக்கி கார சட்னி தான் அரைச்சிருந்தேன். நல்லா அடை கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்தது. ட்ரெஸ் வைக்கிறதுக்கு க்ளாசெட் வாங்கியிருந்தோம், அதை ஹஸ்பண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ் வாஷர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ராசரி வாங்குறதுக்கு வால்மார்ட் கிளம்பிட்டோம். செப்டம்பர் தான் ஆகுது, அதுக்குள்ளே ட்ரீஸில் ஃபால் கலர் வந்துருச்சு. லாஸ்ட் இயர் ஃபால் அப்போது என் ஜாப்க்காக ஃபோர்ட் மெக்முரேன்னு ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அதனால் நாங்கள் எங்கேயுமே போயிட்டு பார்க்க முடியல. இந்த இயர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபால் கலர் பார்க்கறதுக்குனே சில பிளேசஸ்லாம் இருக்கும். அது மாதிரி எங்கேயாவது போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் போனால் நான் vlogல கவர் பண்ணுறேன். யூஸ்வலாக நாங்கள் சாட்டர்டே தான் க்ராசரி வாங்க போவோம். க்ராசரிக்கு போனாலே அன்றைக்கி ஹோல் டே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வால்மார்ட் போயிட்டு அங்கேருந்து இந்தியன் ஸ்டோர் போயிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ்க்கு ஒரு ஷாப் போயிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே பாதி டே முடிஞ்சிடும். வீக்கெண்ட் வரதும் தெரியாது, போகிறதும் தெரிய மாட்டுது. அதுக்குள்ளே ஹாலோவீன் கலெக்ஷன், கிறிஸ்மஸ் கலெக்ஷன்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தா அழகாக உட்காந்து சீசா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. க்ராசரிலாம் வாங்கிட்டு டிஎன்டி போயிருந்தோம், சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஏதாவது நான்வெஜ் வாங்கலான்னு. இங்கே லைவ் கிராபு, ஃபிஷ்ஷு, லாப்ஸ்டர் இது எல்லாமே கிடைக்கும். லைவ் லாப்ஸ்டர்லாம் உயிரோடு தான் கொடுப்பாங்க. நம்ம தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நண்டு மீனெல்லாம் அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஏதாவது ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கட் பண்ண மாட்டாங்க. நண்டெல்லாம் நம்ம தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணணும். அந்த பெரிய நண்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் அது தவிர இங்கே வேறு எங்கேயுமே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நார்மல் சைஸ் நண்டே கிடைக்காது. சில ஷாப்பில் ஃப்ரோசன் கிராப் இருக்கும், பட் அது ரொம்ப குட்டியாக இருக்கும். நாங்கள் ஃபிஷ் தான் வாங்கலான்னு போனோம். ஆனால் இந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடாக மீடியம் சைஸ் கிராப் இருந்தது. சரி ஓகே, உயிரோடு இருந்தாலும் வாங்கிடலாம், வீட்டுக்கு போயிட்டு அதுவாக நம்மளான்னு ஒரு கை பார்த்துடலான்ட்டு வாங்கியாச்சு. எனக்கு பயமாக இருந்தது, அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டை என் ஹஸ்பண்ட் கையில் ஒப்படைச்சிட்டேன். அவர் தான் அது கூட போராடிட்டு இருந்தார். அது கூட என் ஹஸ்பண்ட் போராடினதை பார்த்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு டெசர்ட் வாங்கி எனர்ஜி ஏற்றலான்னு நினச்சி போனேன். அங்கே கலர் கலராக வச்சுருந்தாங்க. சரி எதையாவது ஒரு கலரை தூக்கிட்டு வந்தால் அதில் ஸ்வீட்டே காணும். பாதி சுகர் தான் போட்டிருக்காங்க, மீதி சுகரை போட மறந்துட்டாங்களான்னு தெரியல. அதை சாப்பிட்டு இன்னும் அப்செட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வர வழியிலேயே நண்டெல்லாம் எஸ்கேப் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு இருந்தோம். பட் அப்படி எதுவும் பண்ணலை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேப்பரை சொராண்டி விளையாடிட்டு இருந்தாங்க. சரி இது சரி வராதுன்னு தண்ணியை சுட வச்சு நீங்கள் எல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போங்கன்னு அதுக்குள்ளே ஸ்விம்மிங்க்கு அனுப்பி விட்டோம். ஸ்விம்மிங் போன 5 நிமிஷத்துலேயே எல்லாம் மறுகையாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஈவினிங் 7 o'clock காஞ்சூரிங் மூவிக்கு புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் க்ராசரி வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே 5:30 ஆகிடுச்சு. அதனால் அறக்க பறக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மூவிக்கு கிளம்பிட்டோம். கருவேப்பிலெல்லாம் ஸ்டோர் பண்ணும் போதும் ஏர்டைட் கண்டெய்னரில் கீழே ஒரு டிஷ்யூ போட்டுட்டு கருவேப்பிலை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. 3 weeks வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி புதினா கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணும் போதும் கீழே ஒரு டிஷ்யூ போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டுட்டு வச்சோன்னா அதுவுமே 3 to 4 weeks வரைக்கும் நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்ததெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே 6:30 கிட்ட ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து தேட்டருக்கு 15 minutes தான், அதனால் கரெக்ட் டைமுக்கு மூவிக்கு போயிட்டோம். மூவி போகிறதுக்கு முன்னாடி வீடு இப்படி தான் குப்பையாக இருந்தது. இதை வந்து எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போதே ஒரே டயர்டாக இருந்துச்சு. மூவி எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. பட் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு பயமாக இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்ததில்லை, ஸோ அதனால் எனக்கு தெரியல. நீங்கள் இந்த லாஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து கபோர்டு சேர் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மார்னிங் இந்த மாதிரி தான் இருந்தது. நண்டு குக் பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம் போட்டு அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், சீரகத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 to 15 minutes ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் 2 பேருக்குமே நண்டு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இங்கே பெருசாக நண்டு கிடைக்கிறதில்ல. அதனால் கிடைக்கிறப்போ நாங்கள் அதை விட்டுறதில்ல.
சுட சுட இப்படி சூப்பராக நண்டு செஞ்சு வச்சுட்டு எப்படி ஆஃபீஸ் போக தோணும்? அதனால் அன்றைக்கி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டேன். இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.